அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நல்லியம்பாளையம் பகுதியில் நமது கொடி ஏற்றப்பட்டது. அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது பார்ப்போம். நல்லியம்பாளையம் சக்தி நகரில் வெற்றிவேல் ஐயா அவர்களுடைய இல்லத்தில் 5ஆம் தமிழர் சங்கத்தின் கொடியேற்று விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஆய்வாளர் நமது ஐயா பாண்டியன் ஐயா அவர்களையும் மற்றும் 5ஆம் தமிழர் சங்க உறுப்பினர்களையும் மற்றும் தமிழ் உறவுகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்து கொடியேற்றத்துக்கு நம்ம தயாராகுவோம். நம்முடைய 5ஆம் தமிழர் சங்கத்தில் நம்ம இந்த கொடியேற்ற நிகழ்வு வழி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிற நம்ம வெற்றிவேல் ஐயா எப்படி தன்னை இணைத்து கொண்டார், எதன் மூலமாக அவர் விழிப்புணர்வு பெற்றார் என்று அவர் விளக்குமாறு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து தமிழ்ச்சங்க 5ஆம் தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும், அதனோட நிறுவனர் முனைவர் பாண்டியன் ஐயா அவர்களுக்கும், நமது உறவு சொந்த பந்தங்கள் அனைவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் பார்த்தீங்கன்னா நான் அமைதியாக போகக்கூடிய ஆள். எந்த இடத்துலையும் நான் நுழைச்சிக்கவே மாட்டேன். என்னோடய பணி இருக்குது, நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் நகர்ந்துக்கிட்டு இருக்கிற ஆள். எனக்கு நான் முனைவர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு நினச்சப்போ எப்பயுமே என்னோடய செயல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எதாவது செய்யணும், அதுக்கு நம்ம தகுதியான ஆளாக இருக்கணும், அது நம்ம கிடைக்கணும் அப்படிங்கிற ஆள் நான். பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கிறப்பயே அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதெல்லாம் எல்லா மாணவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி நிமிஷத்தில் ஒரு ப்ராஜெக்ட் சென்டரில் கொண்டு வாங்கி வச்சுருவாங்க. அது எனக்கு உடன்பாடே கிடையாது. எப்போ நான் பிஎஸ்சி படிக்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் படிக்கும்போது என்னோட படித்த 32 மாணவர்கள், நான் என்னை செய்து 32 மாணவர்கள், அதில் 20 மாணவர்களுக்கு நான் தான் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தேன். அது ஏன் அப்படின்னா, அவங்க வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத விட எனக்கு ஒரு அனுபவமாக இருக்கட்டும், நாமளும் அதில் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆரம்பத்தில் நான் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி எம்எஸ்சி பண்ணிக்கிறப்போ அப்படி தான், ப்ராஜெக்ட்டுக்கு யாரெல்லாம் என்னை கேட்குறாங்களோ எங்களுக்குலாம் உதவி செஞ்சு நானே இண்டஸ்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அந்த ஒரு ஈடுபாடு எனக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கிறப்போ, நான் முனைவர் பட்டம் படிக்கணும்னு முடிவு பண்ண கல்லூரி பேராசிரியர் இருந்தேன். முனைவர் பட்டம் படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம ஈடுபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம இந்திய வரலாறு, அப்போ இந்திய வரலாறு, இப்போ தான் நமக்கு தெரியுது தமிழக வரலாறுன்னு. இந்திய வரலாறுல பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள்கள் இவ்வளோ சாதனம் பண்ணியிருக்காங்க, சமஸ்கிருதத்தில் இத்தனை வேதங்கள் இருக்குது, இத்தனை ஏதாட்டி சொன்னால் இவ்வளோ நடக்கும், அனுமான் செயல், அந்த மாதிரி நிறைய கதைகள் நான் கேட்டிருக்கேன். அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய முன்னாடி நிறைய விஷயங்கள், ராஜராஜ சோழன் இவ்வளோ பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி 1000 வருஷம் தாண்டி நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம பின்னாடி ஏதோ இருக்குது, நாம் அதை தொலாவி போகணும். அந்த ரிசர்ச், முனைவர் பட்டங்கிறது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் தானே சொல்கிறாங்க, நம்ம தொலாவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சோலார் செல் பண்ணலாம், நான் இருக்கிற மின்னணு நிலையத்தில் சோலார் செல் பண்ணலாம், சோலார் எனக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணணும். கண்டிப்பாக நம்மளை முன்னாடி இதில் நமக்கு ஏதாச்சும் ஒரு சூரிய ஒளியிலேருந்து நமக்கு சக்தி எடுத்து கொடுக்கறது கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு நான் தொலை ஆரம்பித்தேன். தொலாவ ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே பிடிப்படல, என்ன இருக்குதுன்னு தெரியல, என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரிவ்யூ எடுங்க, இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்லேருந்து ரிவ்யூ எடுங்க, அதை எடுத்து ஒன்றை மாற்றி செஞ்சு வச்சுருங்க, இப்படி தான் சொன்னாங்க. ரிசர்ச் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒன்று எடுங்க, அதுலேருந்து ஒரே ஒரு ஐட்டத்தை மாற்றுங்க, அவன் பொட்டாசியம் போட்டிருக்கான்னு நீங்கள் சோடியம் போடுங்க, அதில் என்ன ரிசல்ட்னா நல்லது வரணும் கெட்டது வரணும்லாம் கிடையாது, ஏதோ மாற்றம் ஏதோ வந்திருக்குதுன்னா முடிஞ்சு போச்சு ரிசர்ச் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னடா நம்ம செய்யணும் ரைட்டு, அது முனைப்பாக செய்யணும், அது என்னது ஒரு நல்லது காமிச்சா தானே அது ஒரு கண்டுபிடிப்பு. அப்படி இந்த சோலார் செல் நோக்கி போகிறப்போ பயணப்பட்ட தான் நான் நிறையா இந்திய கலாச்சாரத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய இடத்துல எனக்கு முரண்பாடு நிறையா இருந்துச்சு. அதாவது சம்மந்தமே இல்லாமல் நம்ம அருவருப்பான கதைகள், எந்த இடத்துல கேள்வி கேட்டாலும் நீ நம்பணும், நம்பலினா ஆன்டி இண்டியன்,
ஆமாம், நீ நம்பிக்கை தான் ஆகணும். ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா இதுதான் எனக்கு வந்த பதிலாக இருந்தது. அப்போ ஆன்டின்னு எனக்கு சொல்லலை, அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது, இதை நீ செய், அவ்வளோதான் அப்படின்னே என்னை தள்ளிக்கிட்டு. எனக்கு சரி, உலகத்துக்காக நம்ம போனாலும் எனக்கு உள்ளூராக எனக்கு அதை அடையவே இல்லை. சரி, கண்டுபிடிக்கணும், எதோ பார்க்கலான்னு, சரி கடைசியில் பிஹெச்டி முடிக்கணும், பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஒரு கெமிக்கலை மாற்றி போட்டாச்சு. அப்பயும் என்ன பண்ணால் இயற்கையான முறையில் ஒரு பூக்குலேருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்டில் டை பேஸ்டு சோலார் செல்லுன்னு சொல்லி நான் பண்ணேன். அது யாருமே அப்போ பண்ணலை. ஸோ நான் இயற்கையிலேருந்து தான் பண்ணணும் அப்படின்னு இயற்கையிலேருந்து நிறங்கள் எடுத்து எந்தெந்த கலர்லாம் வந்து சூரிய ஒளியை கிரகிக்கிற தன்மை இருக்குதோ அந்த பூக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி, அது கலரெல்லாம் கண்டுபிடிச்சி, அதை வந்து நான் சோலார் சிலிக்கனோட ஆட் பண்ணி, டைட்டானியம் ஆக்சைடோட ஆட் பண்ணி அதை கண்டுபிடிச்சி ரிசல்ட் கொடுத்தேன். அப்போ தான் எனக்கு இந்த கதைகளெல்லாம் நிறையா தெரியும். கண்டிப்பாக இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறப்ப கரெக்டாக ஐயானோட சேனல்லேருந்து வெளியங்களை பார்க்க ஆரம்பித்தேன். டை சென்சிடைஸ் சோலார் செல்ஸ். அப்போ அதில் போகிறப்ப தான் அந்த விலிங்களை பார்த்தோன்னே எனக்கு நம்ம நாளாக ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமாயணம் சொல்கிறோம், மகாபாரதம் சொல்கிறோம். ஆனால் இந்த எப்பிக்கெலாம் வந்து நான் சின்ன வயசை பள்ளிக்கூடத்தை படிக்கிறப்ப டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அப்போ எல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையானா குடும்பமே உட்காந்து பார்க்கும், ராமாயணம் பார்க்கும், மகாபாரதம், அதுக்கப்புறம் மகாபாரதம் வந்துச்சு. எல்லோரும் அப்படி அவ்வளோ சிங்க் ஆகி எல்லாம் ஒட்டு அப்படி பார்த்துட்டு அந்த கதையெல்லாம் நம்ம கடவுள்கள் அப்படி இப்படின்னா அப்போ எனக்கு உடன்பாடு வந்து சில முரண்பாடுகள்லாம் வரும். இந்த பாலம் கட்டினதாக இருக்கட்டும், இந்த அனுமாருங்கிற ஒரு குரங்கு மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. எப்படி இப்போ இல்லையே, அப்போ மட்டும் எப்படி இருந்திருக்கும்? ஒரு குரங்கோட ஒரு மனுஷன் வந்து ஒரு சமூகமாக இருக்க முடியுமா? குரங்கு பேசுமா? அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இருந்தது. இருந்தாலும் நம்பி தான் ஆகணும், அதனால் நம்பிட்டோம். ஆச்சுங்களா? அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. ஐயானோட வெளியும் பார்க்கும்போது தான் அது உண்மையான காரணம் என்ன, ஏன் குரங்காக சித்தரிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதும், அந்த மலைவாழ் மக்களை சித்தரிப்பதற்காக குரங்குன்னு சொல்கிறதாகவும், அந்த எல்லாமே ஐயா தெளிவான காரணம் சொல்லியிருப்பார். அந்த பெயர் காரணத்திலிருந்து அந்த ஏன் அவங்க அந்த மாதிரி சித்தரிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதும், கிஷ்கிந்தை அப்படிங்கிறது நம்ம எங்கேயும் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் கிஷ்கிந்தைங்கிறது நம்ம மேட்டுப்பாளையங்கிறது ஐயா சொல்லி தான் எனக்கே தெரியுது. வாலியும் அனுமாரும் சண்டை போட்டது நம்ம ஊட்டி மலை அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி சீதாவரத்துலேயும் அப்படி தான், சீதா அப்படிங்கிறாங்க, எல்லாம் பண்ணாங்க, ரைட்டு, எல்லாம் நம்ம சினிமா மாதிரி கிளைமேக்ஸ் ஆச்சு இல்லைங்களா? என்னது, ராமர் வென்ட்டாரு அப்படின்னா என்ன பண்ணணும், சினிமா மாதிரி ராமர் சேர்ந்து தானே வாழணும். ஆனால் சேர்ந்து வாழலையே. சீதையை வந்து அதாவது இவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணுறவர் தன் மனைவியை ஒரு விஷயத்தில் சந்தேகப்பட்டாராம். அது நம்ப தகுந்ததாகவே இல்லையே. ஓகேங்களா? ராமர் அவ்வளோ பெரியவர், இவ்வளோ பெரியவர், தர்மபத்தினின்னு சொல்கிற இடத்துல ஒரு சின்ன தன் மனைவியே நம்பலை அப்படின்னா அவர் எப்படி? அவர் அது அக்னி பிரவேசம் போய் நீ பூமியோட போக அப்படிங்கிற இதெல்லாம் ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக எனக்கு பட்டது. அப்போ தான் யோசனை, இதெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பண்ணுவோம். ஐயானோட விளிங்கள் சொன்னான், சீதை என்பது நம்மளுடைய ஊட்டி மலை சாரல்கள், ஊட்டி மலைகள், அதை தான் சீதைன்னு சித்தரிச்சிருக்கிறாங்க. அதை தான் அவங்களால கைப்பற்ற முடியல அப்படின்னா பூமியாக்கவே ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதைகள் எல்லாம் படிக்கும்போது உண்மைத்தன்மை தெரிஞ்சது, நம்ம உண்மை புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி மகாபாரதம் அப்படி தான். மகாபாரதம் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டே இல்லை, நான் துரியோதனுக்கு தான் சப்போர்ட். அவன் கரெக்டாக தானே செய்கிறான், எல்லா விஷயத்தையும் இது கரெக்டாக தானே செய்கிறான், இவங்க தானே ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க ஏமாற்றிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரத கதையில் பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் சொல்லப்படுவர்கள் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் துரியோதன் நேரடியாக செஞ்சுட்டே இருப்பான். அவன் கெட்டது செஞ்சாலும் நேரடியாக செய்வான். ஆனால் இவங்க சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். அது கிருஷ்ணர் மேலே எனக்கு பயங்கர கோபம். ஆச்சா, கிருஷ்ணர் மட்டும் இல்லைன்னா துரியோதன் தான் ஜெயிச்சிருப்பான் அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் இருந்தது. அப்புறம் உண்மை கதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னது மகாபாரதங்கிறது எது, கௌரவர்கள் யார், மலை குறவர்கள் தான் கௌரவர்கள், பாண்டியர்கள் அப்படிங்கிறது விவசாயம் பண்ணக்கூடியவர் தான் பாண்டியர்கள், அவங்க பாஞ்சாலி அதே மாதிரி அதான் 5 கணவன்மார்கள் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அது ஃபிசிக்கலாகவும் முடியாது, ஆச்சுங்களா, மென்டலாகவும் முடியாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்றை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆச்சுங்களா? அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இதுதான் ஒரு உண்மை தேடல். உண்மை தேடல் போகிறப்ப அப்போ தான் தெரிஞ்சுது, இந்த 5 பேர் இருக்கக்கூடிய இடம், 5 பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அந்த பாஞ்சாலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அந்த நிலத்துக்காக தான் அவங்க சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வரும்போது தான் எனக்கு உண்மை தன்மை புரிய ஆரம்பிச்சுது. அப்போ தான் 5ஆம் தமிழ் சிந்தனை பேரவையில் இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். நான் அந்த கதைகளெல்லாம் இன்னுமே நாம் போய் சொன்னோம்னா கதை விடாதுன்னு தான் சொல்லுவாங்க.
ஆச்சுங்களா. அதனால் நான் வந்து முழுசாக நான் வந்து போடிக்கிறது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். நம்புறீங்க, ஏற்றுக்கிறீங்க, வேணும்னா திருப்பி கேளுங்க. நான் மேலும் சொல்கிறேன். இல்லையா, ரைட், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ நீங்கள் பயணம் பண்ணுங்கள். இப்படி தான் என்னோட பயணது. அப்போ இந்த எல்லாத்தையும் பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கதைகளிலேருந்து நம்ம அரசியலுக்கு வர ஆரம்பித்தோம். அரசியல் வந்து நானும் ஒரு பேராசிரியராக இருந்து 2018 இந்த பேராசிரியர் பணியிலேருந்து வேண்டான்னு திறந்து தான் நான் வந்தேன். துறக்கிறதுக்கான காரணம் வந்து பேராசிரியர் பணி கிடையாது, பேராசிரியர் பணி சூழல். ஓகேங்களா. அதாவது கல்வியை போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் சேவை. கல்விங்கிறது எனக்கு சேவை. நாம் வந்து இன்றைக்குமே என்னோடய மாணவர்கள், நான் எங்களோட முன்னாடி படித்த நான் 23 வருஷம் பணியில் இருந்தேன். என் மாணவர்கள்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, ஜெர்மனியில் இருக்காங்க, ஜப்பானில் இருக்கிறாங்க. இன்னும் என்னை தொடர்பு கொள்வாங்க. அவங்க தொடர்பு கொள்ளும்போது என்ன சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, பேசிட்டு கடைசியில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு சொல்லாமா சார்னு சொல்லுவாங்க. சார், காலேஜில் நீங்கள் டெரருங்க சார். ஆனால் அந்த டெரர்னால தான் இன்றைக்கி நான் இங்கே உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நீங்கள் வந்து அவ்வளோ சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா எனக்கு இந்த வாய்ப்பு இல்லை. அந்த கல்விங்கிறது நீங்கள் அன்றைக்கி போதிச்சது அவ்வளோ கட்டாயமாக இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வலியுறுத்தினது தான் என்னை வந்து இந்த பொசிஷனில் குறைச்சி. எனக்கு வந்து 1000 மாணவர்கள் வேண்டாம், சொல்லிக் கொடுத்த 1000 மாணவர்கள் எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி 2 மாணவர்கள் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலையில் நான் எப்பயுமே பயணம் பண்ணக்கூடிய ஆள் எது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, கல்லூரிகள் அதிகமாக திறந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லூரியவே வியாபாரம் ஆயிடுச்சு. நல்லா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. கடைசி காலகட்டத்தில் என்ன நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் கட்டினா அவனை பாஸ் பண்ணிடு. அவன் ஃபீஸ் கட்டிட்டானா நீ அவன் எதுவும் பண்ணக்கூடாது, நீ அவனை என்ன பண்ணிடணும், பாஸ் பண்ணிடணும். அம்பாசிடர் ஆஃப் த காலேஜ்னு டிசைட் பண்ணிட்டாங்க. காலேஜ் மேனேஜ்மெண்ட்லாம் ஸ்டூடெண்ட் இஸ் த அம்பாசிடர் ஆஃப் த காலேஜ். இவன் போய் தான் வெளியே சொல்லுவான். நீ இவனை ஃபெயில் பண்ணினா காலேஜை பற்றி சொல்ல மாட்டான். இவனை பாஸ் பண்ணினா மட்டும்தான் ஆகா ஓகோன்னு போய் சொல்லுவான். அட்மிஷன் வரும், அட்மிஷன் நடந்தால் தான் உனக்கு சம்பளம். இப்படி ஒரு சூழலில் வந்து மாட்டிட்டேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, இது நமக்கான சூழல் அல்ல. இது கண்டிப்பாக ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நமக்கு அந்த வாய்ப்பு இருந்ததுனால நான் அந்த வேலையை விட்டுட்டேன். சரி, நான் வந்து ஒரு கல்வியை வியாபாரமாக செய்கிறத விட நான் வியாபாரத்தையே வியாபாரமாக செய்கிறேன். ஓகே, ஆமாம். அங்கே நீ காசு கொடுத்தா கொடுக்குறேன்னா இங்கே எங்கேயும் அதே தான், வியாபாரம் தான். நீ காசு கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு திறனில் நான் வெளியே வந்துட்டேங்க. வியாபாரம் ஆரம்பித்தேன். வியாபாரம் எல்லா மாதிரி தான். வியாபாரத்தில் அடிபட்டேன். வியாபாரத்தில் நிறைய நான் அது புதுசு. கல்வி நான் படிச்சுட்டு போனது வேறு, வியாபாரத்தில் நான் புதுசாக வரப்போ இங்கே இருக்கிற அனுபவங்கள் எனக்கு பெரிய பாடமாக தான் இருந்து பாடத்தை கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா. அந்த கற்றுதுலேருந்து இப்போது நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் நம்ம செய்வோம், நம்ம அடுத்தவங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நம்ம வேலையை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நுணுக்கத்தில் நான் பயணப்பட்டுருக்கிறேன். இதுக்கிடையில் வந்து இந்த சங்கம் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது இந்த விஷயத்தையெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு. இந்த உண்மைத்தன்மை தெரிகிறப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் இன்னைக்கு கூட நம்ம சினிமா பார்த்தோன்னா என் மகளோ சினிமா பார்க்குறதுக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. அப்பா டீகோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா என் மகள் என் மனைவியுமே இப்போ சினிமா பார்த்தா டீகோடிங் தான். ஆமாம். அப்பா இருந்தது சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த டீகோடிங். அப்போ உண்மைத்தன்மை தெரியுது. என்ன சினிமாவில் காமிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போகுது அப்படிங்கிறத உண்மைத்தன்மையை ஏதோ என்னால் நம்ம வந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலேருந்து நம்மளை முழுசாக காப்பாற்றிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா. ஏன்னா அது நம்மளை சுற்றி இதுதான் நடக்குது. நம்ம எந்த இடத்துலையும் போய் தனிப்பட்ட முறையில் நம்ம இயங்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அப்போது சரி, இதுக்கு என்ன பண்ணணும்னா, இது கண்டிப்பாக நம்ம வந்து வெளியே வந்து வேலை செய்யணும். ஆனால் வேலை செய்யணும்னு நம்மளால் முடியுமா? கண்டிப்பாக என்னால் முடியாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற சூழல், என்னோட தகப்பனார், என்னோட சொந்தக்காரங்க, என்னோட மகள் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பாளர் நான். அந்த பொறுப்பு விட்டு நான் என்ன பண்ண முடியாதுங்க, வெளியே வர முடியாது. பொறுப்பு தான் முதல்ல முக்கியம். நம்ம குடும்ப பொறுப்பு தன்னோட, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்மளை காப்பாற்றிக்கணும், அப்புறம் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும், அப்புறம் தான் சமுதாயம். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஜம்ப் பண்ணன்னு வச்சுக்கோங்க, திருப்பி இழுத்துட்டு வந்துடுவாங்க ஆச்சுங்களா. அப்படிங்கிறனால நம்ம வந்து நம்ம குடும்பம் தன்னை காப்பாற்றிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவும் ஒரு பொருளாதாரம் செஞ்சுக்கணும், குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சமுதாயத்தில் வேலை செய்யலாம், சமுதாயத்துக்கு என்ன முடியுமோ பங்களிப்பு செய்யலாம். தமிழ் குடிகள் அப்படின்னு சொல்லி அவங்க ஜாதி அப்படிங்கிறது கிடையாது, ஏற்றத்தாழ்வு நமக்கு கிடையாது. எல்லா குடிகளும் ஒரே கூட தான். அவங்க இங்கே வேலையை அவங்க இங்கே செய்கிறாங்க. ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஏற்றத்தாழ்வாட்ட சமுதாயமாக அவங்க நம்ம எல்லாமே இணையாக தான் போயிட்டுருக்குறோம். நம்ம எல்லாமே இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே இணையாக தான். நம்மக்கிட்ட வந்து முஸ்லீமோ இல்லை கிறிஸ்தவர்களோ இல்லை மாதிரி ஜாதி வேறுபாடு நம்ம கிடையாது. நாம் எல்லாத்திட்டையும் தான் பழகிறோம், போகிறோம். ஆனால் பேப்பர்னு வரப்போ, அரசியல்னு வரப்போ அதெல்லாம் பெருசாக்கப்படுது. அதுதான் நமக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது.
ஓகேங்களா, இது தேவையில்லை. அதெல்லாம் வந்து ஐந்தாம் தமிழ் ஐயா சொல்கிறார். இந்த ஏன் இப்படி சொல்கிறாங்க, நம்ம கீழேயே சண்டை போட்டுருக்கணும், மேலே வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்மளை கீழ்கீழே வச்சு பார்த்து கற்றுக்குறாங்க அப்படிங்கிறது. அப்போது இப்போ நம்ம கீழேயே இருந்தோம்னா மேலே இருக்கிறவங்களும் நம்மளை ஆட்சி பச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம அடிமையிலாக இருக்க வேண்டிய சூழல் வந்துருமே. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் மாறணும். அப்படிங்கிறப்போ இந்த தமிழ் சங்கம் தோதுவான இடமாகப்பட்டது. அதிக நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் தமிழ் சங்கத்துக்கு என்னால் முடிஞ்ச அர்ப்பணிப்பை நான் கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக தமிழர் ஆட்சி அப்படிங்கிறது தமிழருக்கான ஆட்சி இல்லை அப்படிங்கிறதும் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா தமிழருக்கான ஆட்சி உலகத்துக்கெல்லாம் தேவையான ஆட்சி. எல்லாம் தமிழ் இனம் மட்டும் எப்பயுமே தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இனம் மட்டும் வாழ்ந்தா பார்த்தா அது அப்படி இல்லை. நம்ம இனத்துலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க, ரைட். நம்ம எல்லாத்தையும் அரவணைப்போம். ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தாவே போதுமானது. அதுவே சிறப்பான ஒரு சமுதாயமாக இருக்கும். அந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த சங்கத்திலேருந்து ஆதரிச்சிட்ருக்கேன். என்னால் முடிந்த அர்ப்பணிப்பையும் உதவிகளையும் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக அது மென்மேலும் வரணும். தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகெங்கும் உண்மையான ஆசீவகம் கடவுளர்கள் அப்படிங்கிறது யார், நம்ம ஏன் அவங்கள கும்பிடணும், எதுக்காக கும்பிடணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறது எல்லாமே நம்ம மூதாதையர்கள் தான் நமக்கு கடவுள். நம்ம புதுசாலாம் 4 கை 8 கையெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நம்மளோட இருக்கிற 2 கையே போதும் ஆச்சுங்களா. அதுக்கு நிறைய உதவி செய்யலாம். ஓகேங்களா. அவங்க உண்மையான கடவுளராக இருக்கணும். நமக்கு வழிபாட்டுக்கு அவங்களுக்கு ஒரு செவி சாய்க்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு செவி சாய்ப்பாங்க. ஸோ முன்னோர்கள் வழியில் நம்ம நடக்கணுங்கிறப்ப இந்த சம்பந்தம் அதுக்காக அவங்களை எல்லாம் அழைப்பு ஏற்று இங்கே கொடியேற்றி கொடுத்த பாண்டியன் ஐயாவுக்கும் மற்றும் தமிழ் சங்கத்திற்கும் நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். வரி நம்மளை எப்படி சீர்குலைக்குது, நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி நம்ம மத்திய மாநில அரசு விதிக்கிற வரிகள் நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத நம்முடைய அரசியல் பட்டயப்படிப்பு மாணவர் கவிக்குயில் அம்மா விளக்குறாங்க. நம்ம பேசுகிறத ரொம்ப எளிமையாகிட்டார் ஐயா. ஏன்னா எந்த கூட்டத்துக்கு போனாலும் நம்ம சொல்கிறது எல்லாமே புது கருத்து இல்லைங்களா. புதுசாக ஒரு சொல்லிலேருந்து ஒரு விஷயத்த சொல்கிறதாகட்டும், இல்லை ஒரு வரலாற்று நிகழ்வுலேருந்து, இல்லை இப்போ நடக்கிற நடப்பு நிகழ்வுலேருந்து ஒரு விஷயத்த நம்ம பார்வையிலேருந்து சொல்கிறது ரொம்ப அவங்களுக்கு எப்படி கன்வே ஆகுது அப்படின்றது ரொம்ப கடினம். ஆனால் அதை ரொம்ப எளிமையாக்கிட்டார். அவர் எல்லா பாயிண்ட்டையும் அப்படி தொட்டுட்டு வந்துட்டார். ஸோ ஒரு சொல்லிலேருந்து எப்படி வரலாறு இருந்தது, அந்த சீதைன்றதை சொன்னார். அதுக்கப்புறம் சில நிகழ்வுகள்லாம் சொன்னார், எப்படி மாறி இருக்குன்னு. ஸோ ரொம்ப எளிமையாக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ இந்த பகுதி சிறு தொழில் அந்த மாதிரி வணிகம் பண்ணுற பகுதி ஆக்சுவலாக. இப்போ இதில் நம்ம வரின்னு சொல்கிறாங்கல்ல, ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், அந்த மாதிரி இப்போ 2 விதமான வரி இருக்குது. ஒன்று நேர்முக வரி, இன்னொன்று மறைமுக வரி. இப்போ நம்ம நேர்முக வரினா நம்ம வருமானத்திலேருந்து அவங்க பிடிச்சிட்டு தருது, அது டைரெக்டாக நமக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கம்யூனிகேஷன். இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுக வரினா நம்ம வாங்குகிற பொருள்ல இருந்தோ, நம்ம பெற வேலை, சேவைன்னு சொல்லுவோம் இல்லை, வேலை, அந்த மாதிரி இதுல இருந்தோ வாங்கக்கூடிய இல்லை தரக்கூடிய இல்லை அவங்க பெறக்கூடிய வரி பேர் மறைமுக வரி, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அது எப்படி இந்த சிறு வணிகர்களுக்கும் இந்த தொழிலும் எப்படி பாதிக்குது? இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. இப்போ இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிம்பிளிஃபைடு டேக்ஸ், 1 நேஷன் 1 டேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 1 நேஷன் 1 டேக்ஸ்னு ஆயிடுச்சுனாவே அதுலேயே ஒரு கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா, 0%, 5%, 18%, 28%, அப்புறம் சில பொருளுக்கு ப்ளஸ் செஸ்ன்னு ஒன்று போடுவாங்க. இப்போ இது எப்படி ஒரே டேக்ஸாக ஆச்சு? இதுவே சிங்கப்பூரில் ஜிஎஸ்டி இருக்குது. அவங்க ஒரே ஒரு வரி தான், 9% வரி தான் எல்லா பொருட்களுக்கும். நீங்கள் வாங்குற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே வரி தான். இப்போ இப்படி இருந்தால் தான் அது சிம்பிளிஃபைட் டேக்ஸ். அப்போ நீங்கள் என்ன சிம்பிளிஃபைட் டேக்ஸை கொண்டு வந்தீங்க? அப்படி கொண்டு வந்தால் அதில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கணும் இல்லைங்களா? இப்போ பொருளோட விலை குறைஞ்சிருக்கணும். பொருளோட எந்த விலையுமே குறையல. நம்ம என்னதான் கேட்டாலும் அவங்க இவ்வளோ வருமானம் வந்துருச்சு, இப்படி நாட்டுக்கு ஒரு மாதத்துக்கும் 12.7% இன்க்ரீஸ் ஆகுது ஜிஎஸ்டி வரின்னு சொல்கிறாங்களே ஒழிய, இதனால் மக்களுக்கு என்ன நன்மை ஆச்சு, பொருளோட விலையில் என்ன மாற்றம் ஆயிடுச்சுன்னு கேட்டால் யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அது நடக்கலை. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பழைய வரியிலிருந்து நாங்கள் புது வரிக்கு கொண்டு வரும்போது, அந்த பழைய இதில் என்ன ஆச்சுன்னா, ஒரு பொருளோட விலையில் ஒரு வரி போடுவாங்க. அது இன்னொருத்தருக்கு போகும்போது அந்த வரியோட சேர்த்து வரி வரும். டேக்ஸ் ஆன் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது. இப்போ நாங்கள் அதை எலிமினேட் பண்ண போகிறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டேக்ஸ் போகுது, அந்த இன்னொரு இடத்துல போகும்போது அந்த டேக்ஸில் இல்லாமல் அந்த பொருளோட விலையில தான் வரி விதிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொருளோட விலை
பழைய விலைக்கும் புதிய விலைக்கும் போடும்போது அது மாறி இருக்கணும், குறைஞ்சிருக்கணும். அப்படி குறையலை. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்களே, நார்மலாக காமன் டாபிக் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை பேசும்போது ஒரு கஷ்டம். ஏன்னா அது ஒரு சாரார் மட்டும் கேட்பாங்க, அது சார்ந்தவங்க மட்டும், மற்றவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எதுலேயும் எக்ஸ்பர்ட் ஆக தேவையில்ல, ஆனால் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நம்மளுக்கும் அவங்களுக்கும் நம்ம தான் கொடுக்குறோம், அவங்க வாங்குறாங்க. அப்போ நம்ம கொஞ்ச நாள் அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம கேட்குற கேள்வினால் மாற்றம் ஏற்படலைனாலும் சில விஷயத்த கேட்கணும், நமக்குள்ளேயாவது கேட்டுக்கணும். அப்பதான் அது உண்மை என்னன்னு நமக்கு தெரிய வரும். இப்போ அந்த பொருளோட விலையில குறைஞ்சிருச்சானா பொருளோட விலை குறையல. ஏன்னா இப்போ இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்த போது என்ன சொன்னாங்க, ஒரு 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 சிறப்பு அம்சம் ஒன்று இருக்கு, ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு ரெகுலேஷன். அது என்னன்னா பொருளோட விலையில் அந்த லாபத்துல, அதாவது ஆன்டி ப்ராஃபிட்டரிங்னா ப்ராஃபிட்டுக்கு எதிரான அந்த லாபத்துக்கு மேல லாபம் இருந்துச்சுன்னா அதை அவங்களே வச்சுக்க கூடாது, அதை கன்சியூமருக்கு கொடுக்கணும். இப்போ பொருளோட விலை இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டாக்ஸ் சில பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய பிஸ்னஸ் வச்சிருக்காங்க, அவங்க கிட்டே ஹோல்ட் ஆயிடுச்சு. அந்த பொருளோட விலையை குறைக்கல. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின், ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க சில பிஸ்னஸ் கிட்டலாம், நீங்க அந்த ப்ராஃபிட்டை கடத்தல, கன்சியூமர் பிரைஸ்ல குறைக்கல, கன்சியூமருக்கு நீங்க எந்த இதையும் கொடுக்கல, அந்த லாபம்லாம் உங்ககிட்டே இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இதை நீங்க அந்த ஜிஎஸ்டி ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதே இது நீங்க கொண்டு வந்திருக்கணும், இப்போ வந்து சொல்றீங்க இப்போலாம் அதை வந்து இது இணைக்க முடியாது, அப்போ இந்த பணத்தெல்லாம் யார்கிட்ட கொடுக்கறது, எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. அந்த பணம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு, அது நமக்கு வந்து சேரவே இல்லை. நான் ஒரு திருக்குறளை முதல்ல ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். இப்போ ஒரு திருக்குறளோட சொல்லுறேன். திருக்குறள் வந்து ஐயா ராமாயண மகாபாரதம் சொன்னாரு. இதுல திருக்குறள் ஆசீவகம்னு சொன்னாலே ஒரு திருக்குறள், அது குறள் இல்ல, திருக்குறள் வல்லவரால் கிருஷ்ணரால் இயற்றப்பட்டது, முருகன் அருளி கிருஷ்ணரால் இது. இப்போ அந்த குறள் எல்லாத்தையும் அது சொல்லுது, நம்மளோட வாழ்வியலே சொல்லுது. நம்ம அதை கத்துக்கிட்டோம்னாவே போதும். அந்த குறள்ல வேலோடு நின்றான் இடுவென்ற போதும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்னா, இப்போ ஒரு செங்கோல் புரிந்து ஆட்சி புரியுறாங்க இல்லையா, அவங்க நைட்ல போய் நின்றுக்கிட்டு நம்மளை கொள்ளையடிச்சா எப்படி இருக்கும்? அப்போ அந்த மாதிரி தான் இந்த இது இருக்கு. ஒரு உதாரணம் என்னன்னா, நம்ம ஒரு வருமானம் ஈட்டுறோம், ஒரு 100 ரூபாய், அதுல டாக்ஸ் பிடிச்சிக்கிட்டு 70 ரூபாய் தான் நமக்கு வருது, வரிலாம் போக 70 ரூபாய் நம்ம கைக்கு வருது. இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு நகை வாங்க போறோம், ஏதோ ஒரு பொருள் வாங்க போறோம், ஒரு 10 ரூபாய் நம்ம கொடுக்குறோம், அந்த மறைமுகமா ஒரு வரி கொடுக்குறோம். இப்போ 60 ரூபாய் ஆயிடுது அந்த வருமானம். திருப்பி சில நமக்கு தேவையான மளிகை இந்த மாதிரி பொருட்கள் வாங்கும்போது 20 ரூபாய் டாக்ஸ் போயிடுது. நமக்கு கையில் எவ்வளோ இருக்குது? 40 ரூபாய். நம்ம சம்பாரிச்சது எவ்வளோ? 100 ரூபாய். நமக்கு எவ்வளோ இருக்கு? 40 ரூபாய். இப்போ இது வந்து அது பாதி கூட இல்லை. இப்போ இது எங்க இருக்குன்னா அவங்க கிட்ட தான் இருக்கு. அது ஏதாவது ஒரு மூலியமா வந்து சேரணும் இல்லைங்களா? அது சேராதுதான் பிரச்சனை. இப்போ ஜிஎஸ்டியை நம்ம எதிர்க்கல, அது ஒரு நல்ல விதமான ஒரு செயல்பாடு. அதை சரியா செய்யல, அது சரியா செய்யாததுனால அந்த பலன் மக்களுக்கும் போய் சேரல. அது ஏன் அவங்க சரியா செய்யலன்னா உங்களுக்கு தெரியாமல, அது செய்யக்கூடாதுன்னு. இப்போ இந்த சிறு வணிகர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா, இப்போ ஒரு 40 லட்சம் இருக்கணும் அந்த டேர்ன் ஓவர்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு வருஷத்துக்கு 40 லட்சம் டேர்ன் ஓவர் இருந்தால் தான் அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம். இப்போ அதுல ரெஜிஸ்டர் பண்ணாதான் அதோட அந்த சப்ளை செயின் வந்து கட் ஆகாம அதோட இது நமக்கு கிடைக்கும். சிறு வணிகர்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணணுன்ற கட்டாயம் இல்லை, அவங்க பண்ண தேவையில்லை. அப்போ அப்படி பண்ணாத போது அந்த சப்ளை செயின்ல இருந்து அவங்க கட் ஆயிடுறாங்க. அவங்க பாதிக்கப்படுறாங்க அந்த இடத்துல. ஏன்னா அவங்களோட லாபம் அந்த வரியிலேயே போயிடுது. இதுல பாதிக்கப்படுறது இந்த கன்சியூமரையும் தாண்டி இந்த சிறு வணிகர்கள், தொழிலாளர்கள் தான். இப்போ இதுல ஒரு சென்சஸ் என்னன்னா, எம்எஸ்எம்இ அப்படின்னு உங்களுக்கு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், இந்த உற்பத்தி தொழிற்சாலையில 90% வேலை வாய்ப்பு இந்த எம்எஸ்எம்இ தான் கொடுக்குது. இந்த உற்பத்தி தொழிற்சாலையில பாதிக்கு மேலானவங்க இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்து போற வெளியேறினாங்க. ஏன்னா அவங்களால அந்த ப்ராஃபிட் மீறி வெளியே வர முடியல, நிறைய பேர் வெளியேறினாங்க. அப்போ ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஆச்சு. இன்னொன்று, அந்த ஆன்டி ப்ராஃபிட்டரிங் ஆக்டை அவங்க சரியாக பண்ணாததுனால அந்த லாபம் கன்சியூமர்களுக்கு வந்து போய் சேரலை. இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கு இல்லையா? இப்போ இந்த தொழிலாளர்களை, இந்த சிறு வணிகத்தெல்லாம் ஒடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம்னே கூட இதை சொல்லலாம். அவங்க இப்போ ஒரு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னு சொல்றாங்க. நீங்க வந்து குறைகளை சொல்லலாம், குறைகளை தெரிவிக்கலாம். ஆனால் எந்த குறை இங்கே தீர்க்கப்பட்டது? எந்த குறையுமே தீர்க்கப்படலை. அது எந்த விதமான மாற்றம் ஏற்படலை. அந்த டாக்ஸ் மட்டும்தான் கூட்டிக்கிட்டே போகுதே வழிய. இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் அந்த டாக்ஸ்ன்றதுல இப்போ கூட அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்தப்போ ஒரு பேசி அது வரை திருப்பி அவர் மன்னிப்பு கேட்டாருன்ற மாதிரி ஒரு வீடியோ வந்தது. அதில் அவர் சொல்றது என்னன்னா, அந்த பலவிதமான டாக்ஸ் சொன்னல, இப்போ பன்னுக்கு வந்து ரேட்டு 5% தான்.
அந்த க்ரீம் வந்து அது ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட் ஆயிடுது, அதுக்கு 18%. அப்போ இது என்ன ஆகுதுன்னா இதுக்கு பேர் மிக்சட் சப்ளைன்னு சொல்லுவாங்க. அதை தனியாகவும் கொடுக்கலாம், பிரிச்சும் கொடுக்கலாம். ஆனால் நம்மளோட ஒரு கமர்ஷியலுக்காகவோ ஏதோ ஒரு தொழில் இது பண்ணுறதுக்காகவோ நம்ம அதை சேர்த்து மிக்சட் சப்ளைன்னு கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா அந்த 5 ரூபாய் சதவீதம் மண் இருக்கு இல்லையா, அதுவும் 18% போயிடும். அதுதான் அவர் சொல்கிறார். அப்போ இங்கே யார் பாதிக்கப்படுறாங்க? அவர் கன்சியூமருக்காக கூட அவர் அந்த வணிகம் சரியா இல்லை, கம்ப்யூட்டரே குழம்பிடுதுங்க நீங்கள் இவ்வளோ போடுற டேக்ஸ்னால, அதை கொஞ்சம் சரி நீங்கள் உயர்த்தி கூட வைங்க, ஆனால் ஒரே மாதிரி வைங்க, 18% வச்சுக்கோங்க, நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டதாக ஒரு வீடியோ வந்ததாக்கும் சொன்னாங்க. இப்போ இதை என்ன பார்க்க வேண்டியதுன்னா, ஒரு மன்னிப்பு கேட்டாருன்னு ஒரு விஷயம் லீக் ஆகுதுல்ல, ஒரு தொழில் வச்சு நடத்துகிற ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக போய் அவரோட குறையை சொல்கிறாரு. அந்த குறை கரெக்டு தான், அவர் சரியான, அதுவும் அவர் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் நல்லாவே புரியுற மாதிரி நல்லா சொல்கிறாரு. அது அவ்வளோ சிரிச்சிட்டாங்க. இப்போ அது வந்து அப்படி சொன்னது தப்பா, அதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு மன்னிப்பு கேட்குறன்ற அளவுக்கு அது எப்படி போகுது? இங்கே தான் நம்ம கேள்வியே கேட்குறோம். அப்போது இப்போ இது எப்படி இருக்கும், இது எப்படி சரியாகும், இது எப்படி சரிப்படுத்தலாம்னா அதுக்கும் திருக்குறள்லையே வந்து அவர் வழியே சொல்கிறார். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஈஸியாக வந்துருச்சு. அதாவது ஒரு பொருள் அதாவது நமக்கு எது தேவையோ அந்த உற்பத்தி பொருளை ஈட்டுறதுக்கு உண்டான வழிமுறைகளை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த வந்ததுக்கு அப்புறம் அதை காக்கணும், காத்து யாரும் எதுவும் ஆடாம காத்து வச்சுக்கணும். அந்த காத்ததுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், வகுத்தல். அதை வந்து யாருக்கு தேவைக்கு ஏற்ப வகுத்து கொடுக்கணும். அதை வந்து சமமா சொல்றதுல சமம்லாம் கிடையாது, அந்த சமமா தேவைக்கு ஏற்ப வகுத்து கொடுக்கணும். இப்போ 4 பேர் இருக்காங்க, ஒருத்தர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு தேவையானது ஒருத்தருக்கு தேவையான, ரெண்டும் சமமா போட்டால் எப்படி 4 பேருக்கு பத்தும்? அப்போ வகுத்துனா அதுக்கு அந்த ப்ரொபோர்ஷனேட்டுக்கு ஏற்ற மாதிரி வகுத்து கொடுக்கணும். வகுத்தலும் வல்லது அரசு. அப்படி இருக்கிறது தான் ஒரு அரசு, அப்படி இல்லாததுக்கு பேர் அரசே கிடையாது. இப்போ நம்ம சொல்ற எல்லா பாயிண்ட்டும் இங்கதான் வருது. நாங்க ஒரு சொல்லுல ஒரு வரலாறு சொல்றோம் இல்லைங்களா, இந்த சொல் இப்படி மாறி இருக்கு, இதனாலதான் நம்ம வரலாறு நம்ம இந்த நிலைமையில இருக்கும். இந்த சொல் எல்லாம் இங்கதான் கனெக்ட் ஆகுது. ஏன் நம்ம இப்படி இருக்குன்னா அந்த சிஸ்டமே அந்த கரெக்டா இருக்கு. ஒரு விஷயமும் அவங்க சேர்த்து வச்சு அது ஒரே விஷயத்துல நம்மளை அடிமைப்படுத்தல, எல்லாத்துலயும் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க நம்ம மறக்க வச்சு. ஸோ எல்லாத்துக்கும் பண்ணும்போது இந்த சிஸ்டம் கரெக்ட் ஆகணும். அப்போ இந்த சிஸ்டம் கரெக்ட் ஆகிறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து இவ்வளோ ஐயா இப்போ சொல்றாரு, முன் வராரு. நாங்கள் இவ்வளோ தன் வாழ்நாளின் அந்த இறுதி பகுதின்னு அவர் சொன்னார், அர்ப்பணிச்சிட்டாரு. அவர் சொல்லும் போது நீங்க பண்ணா நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், அர்ப்பணிச்சிட்டாரு. அப்படி அர்ப்பணிச்சு இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று நல்ல ஆட்சி வரணும், நல்ல ஆட்சி முறை வரணும். இன்னொன்று ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னோட வேண்டுகோள் என்னன்னா, எல்லாருமே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இந்த தெரியல, எனக்கு வராது, நான் புரிஞ்சுக்க மாட்டேன், உங்களை போராட சொல்லலை, அப்படியே எல்லாம் கம்பு கட்சி எடுத்துக்கிட்டு வாங்கலாம் யாரும் இங்கே சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, தெரியலனாலும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அதை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு தெரிய வைக்கிற மாதிரி நம்ம நிறைய அறிவை இது பண்ணி நம்ம அவங்களுக்கு சொல்கிற விதத்தில் நம்ம வளர்த்துக்கணும். இதுதான் இவங்களை எப்படி வந்து சிறு வணிகர்கள், தொழிலாளர்கள் இல்லை கன்சியூமரை பாதுகாக்கணும்னா இந்த குறள் தான். எற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இப்படி இருக்கிற ஒரு அரசு அமைக்கிறதுக்காக தான் இந்த 5ஆம் தமிழர் சங்கம். இப்போ இது மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இருந்துட்டா நம்ம வாழ்க்கையே நல்லதாயிடும். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய ஆய்வறிஞர் ஆராய்ச்சியாளர் பாண்டியன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். இவங்கெல்லாம் பேசுனதை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பேச வேண்டியது, ஐயா பேசுனதும் பேராசிரியரும் அவங்க வந்து வணிகத்தை பற்றி அவங்க பேசுனது நான் எங்கே பேசுகிறதுக்கு இல்லை. 5ஆம் தமிழ் சங்கம் அதான் அவங்க சொன்ன மாதிரி தமிழர்களை வந்து அடிமை தலையிலேருந்து விடுவித்து தமிழருடைய தன்னாட்சி இங்கே நடக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு ஆள் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் வச்சிங்களா, திமுகன்றதுலாம் நமக்கான இது கிடையாது. அதனால் தமிழர்கள் ஆளவில்லை, தமிழர்கள் அழிவுபடுத்திகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் அது நல்ல ஆட்சின்னா என்னன்னு இப்போ யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்ததுலேருந்தே இந்த சிஸ்டத்தில் இருக்கிறதால ஒரு நல்ல ஆட்சி எப்படி இயக்குன்றது நமக்கு தெரியாது. அதை நம்ம வந்து அதான் நான் ஆல்ரெடி சொல்லணும், நாம் வந்து ஆட்சி அமைச்ச பிறகு தான் அது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும். அப்போ தான் தெரியும், ஓ ஆட்சி இப்படி இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கெலாம் நான் பழகிறோம், நல்லா தானே இருக்குது, ஏதோ ஒன்று என்கிட்ட ஒரு கார் இருக்குது, அவன் இல்லாட்டி போனோன்னா என்கிட்ட ஒரு அது மாதிரி கொஞ்சம் தன்னை இது பார்த்துக்கிறாங்களே ஒழிய ஒரு நல்ல ஆட்சின்றதில்லை. நல்ல ஆட்சின்னு இருந்ததுன்னா தூர் செய்திகளை நீங்கள் கேட்கக்கூடாதுங்க. இந்த நிறைய செய்திகள் நீங்கள் தினத்தின் எடுத்து பறித்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதுதான் அவங்க பப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த செய்திகளே வரக்கூடாதுங்க. அதுதான் நல்லாட்சின்றது வந்து எல்லோருக்கும் சுபிட்சம்,
எல்லோரும் நம்ம ஒரு சித்தர் சொன்ன மாதிரி எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்றது. என்னுடைய இதுவும் அதுதாங்க. எல்லாரும் சம அந்தஸ்தோட எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். மனித பிறப்பே வந்து மகிழ்ந்து இருக்கிறதுக்கு தான், மனசில் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது இல்லை. எல்லோரும் இன்புற்று இல்லாமல் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கும் போது நாம ஏன் கஷ்டப்படணும்? அப்போ இந்த கஷ்டமும் இன்பமும் வருன்றதே வந்து ஒரு கற்பிக்கப்பட்ட ஒரு இதுதான். அப்படி தான் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. எல்லோரும் இன்புற்று இருக்க முடியும். அதுக்கு என்னென்னா நமக்கு மனசில் ஒரு இது வரும், ஒரு நிலை வேணும் நமக்கு. ஏன்னா நம்ம துன்பப்படுறோன்னா ஏன் துன்பப்படுறோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம துன்பம் வராத வழி கண்டுபிடிச்சிடலாம். புத்தர் சொன்ன மாதிரி ஆசைகளை குறைத்து கொள்ளுங்கள், இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆச்சுங்களா. நீயும் துன்பத்தை இது பண்ணணும்னா இன்னொருத்தனுக்கு துன்பப்படுறவனுக்கு போய் உதவி பண்ணிவிடுங்கன்னா உங்கள் துன்பம் கரைஞ்சி போயிடும். அது ஆக எப்போதும் இன்பமாக வாழ்வதற்கு வழி உண்டு ஆச்சுங்களா. அதுக்கு வந்து நாம் அதுக்கு தயாராக இல்லை. நமக்கு வந்து இந்த யூத பார்ப்பனியம் வந்து அந்த மாதிரி நமக்கு ஒரு மென்டல் கண்டிஷனிங் உருவாக்கி வச்சுருக்காங்க. இது வந்து ஏற்படுத்தப்பட்ட கண்டிஷன் தான் அது ஆச்சுங்களா. இதிலேருந்து விலைக்கு வந்துடலாம் நம்ம. அதனால் அப்படி ஒரு அற்புதமான ஒரு சமுதாயத்தை அமைக்கிறதுக்கு தான் ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் வந்திருக்கு ஆச்சுங்களா. எல்லோரும் இன்புற்று இருக்கிறோம், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரும் சமமாக வாழணும். இது நம்ம அடிக்கடி நீங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி தான். நம்ம இது என்னென்னா நாம் நல்லா வாழ்ந்தால் மட்டும் போதாது. ஒரு ஊரில் ஒரு குடும்பம் நல்லா வாழ்ந்ததுன்னா மற்ற எல்லாம் முள்ள மாதிரி பசங்களாக கெட்டு போயிருந்தாங்கன்னா உங்கள் குடும்பம் ஒழுங்காக வாழ விட மாட்டாங்க. அப்போ நீ நல்லா வாழணும்னா உன் சுற்றுச்சூழலும் நல்லா வாழ்ந்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் இந்தியாவில் போர்னோகிராஃபி தடுக்கணும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட இருந்தால் மட்டும் நீங்கள் இருந்துட முடியுமா? இன்டர்நெட் வச்சுக்கிட்டு இப்போ உலகமே நாம் வந்து சரியாக இருந்தால் தான் எதையுமே நம்ம கொண்டு போக முடியும். அப்போ எல்லாரையும் சரி பண்ணி கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் உலகளாவிய சிந்தனையே நமக்கு வருது. இப்போ இன்டர்நெட் வந்த பிறகு நீ மட்டும் இருந்ததெல்லாம் முடியாதுங்க, அது முடியாது. அப்போ உலகளாவிய அந்த கருத்தியல் வரணும், உலகளாவிய அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கணும். அதை இப்போ என்ன சொல்லுவாங்கள்ல, நம்ம தம்பிங்கெல்லாம் வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே காசு கொடுத்து கிடைக்குன்னா நான் போர்னோகிராஃபி ஃப்ரீயாக கிடைக்கும்பாங்க. ஏன்னா இது அப்படி கெடுக்கிறாங்க. கெடுக்கிறதுக்குன்னு ஒரு நாடு இருக்குது. இது அமெரிக்கா போன்ற சில நாடுகள், இஸ்ரேல் போன்ற சில நாடுகள் இருக்குது. அவங்க கெடுக்கிறதே வேலையாக இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் வரணுன்னா எல்லாருமே நல்லா ஆக்கணும். எதிரிகளை வந்து நாம் எப்படி கட்டுப்படுத்தணுமோ கட்டுப்படுத்தி ஆகணும். அப்படி இருந்தால் நம்ம போக முடியும். அதுக்கு தான் நாம் வந்து கோதாவில் இறங்கியிருக்கோம். நாம் இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம அலுவலகத்திலேருந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அங்கங்கே ஊர்களெல்லாம் கொடியேற்றி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய பகைக்கு கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும். ஆனால் நாம் வெற்றி பெற்றுட்ருக்கோம். சீக்கிரமாக வெற்றி அடைஞ்சிரும்னு இருக்குது. எனக்கு வந்து எப்படி ஜல்லிக்கட்டு எப்படி வந்து ஒரு அதிசயமாக ஒரு திடீர்னு வந்து எழுந்து வந்ததோ அதே போலையே தமிழர் ஆட்சியும் அப்படி வரும்னு நினைக்கிறேன் நான். அது முருகன் கிருஷ்ணன் அருளால் அப்படி ஒரு இது வரலான்னு இருக்கேன். அது 26லே வந்துருமா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதை நோக்கி நம்ம போவோம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.